மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் வந்து டோக்கியோவில் இருக்கீங்க. டோக்கியோவில் வந்து நிறைய பேர் சோலார் பேனல் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்க. ஸோ சோலார் பேனல், பேட்ரி, V2H இது சம்மந்தமாக டோக்கியோவில் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு சப்சிடி வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த இன்றைக்கி நம்மளோட இணைந்திருக்கிறார் திரு நாகாகாவா அவர்கள். வணக்கம். யோசிச்சு அவருக்கு வந்து ஜப்பானிய மொழி மட்டும்தான் தெரியும். அவர் சொல்கிற ஒரு சில விஷயங்களை நானே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணித்தரேன்.中川さん、どうぞよろしくお願いします。よろしくお願いいたします。このソーラーパネルの業務で長年働いていると思うんですけども、で東京都に対してはいろいろな補助金が、今私たちも書いているシナリオもあるんですけども、それはどうやってうまく使っていくかという内容についてご報告した方がいいかなと思ってて。わかりました。どうぞよろしくお願いします。まずちょっとポイントになるのがですね、3つの大きな補助金がございます。3つ、最大3つですね。でまず1つ大きいのは東京のクールネット東京という補助金になりまして、ポイントは日本人以外でも東京にお住まいの方であれば太陽光パネルとバッテリー搭載に関して大きな補助がもらえるという補助金がまずあります。順番に言っていきます。இப்போ என்ன சொன்னார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு 3 பெரிய பாயிண்ட் வந்து இருக்குங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எது எதுலலாம் வந்து சப்சிடி வாங்க முடியும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம சோலார் பேனலில் நம்ம வந்து சப்சிடி வாங்க முடியும். அதுக்கு அடுத்தது பேட்டரியில் வந்து நம்ம சப்சிடி வாங்க முடியும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம V2Hன்னு இருக்குது. இது மூணுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்சிடிஸ் வந்து வாங்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இப்போ டோக்கியோவோட சப்சிடி அப்படின்றது ரொம்ப பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுவும்そのクールネットと合わせてですね、時期限定になるんですけど、5月からだいたい2ヶ月ぐらいの予算でもすぐ毎年終わってしまう国の DR 補助金というものがあるんですね。でそれを合わせて使うことが最大の補助になります。இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூல் நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் இருக்கிறவங்க, அதாவது டோக்கியோவில் ரெசிடெண்ட்டாக இருக்கிறவங்க, டோக்கியோவோட ஏரியாவுக்குள்ளே வீடு வாங்கியிருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூல் நெட் அப்படின்றது மூலிமா நம்ம வந்து சப்சிடி வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்காக இருக்கிறது கூல் நெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது. டிஆர்ன்றது என்னென்னா டிமாண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கூல் நெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோக்கியோவோட கவர்மெண்ட் வந்து கொடுக்கறது வந்து இந்த கூல் நெட்டு. இப்போ டிஆர்ன்றது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜப்பான் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஒன்றுத்துக்குமே நம்மளுக்கு டைமிங் வந்து இருக்குது. இப்போ இது கூல் நெட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்ச் எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ இந்த வருஷம் இப்போ எவரி இயர் உங்களுக்கு சைக்கிள் இருக்குது இல்லைங்களா, அந்த சைக்கிள் பிரகாரம் மார்ச் எண்டு இயர் எண்டு க்ளோஸ் அப்படின்னு வருது இல்லைங்களா. இப்போ மார்ச் எண்டுக்குள்ளே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம இந்த சினாரியோக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றத நம்ம வந்து போட்டிருக்கோம். மார்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு என்னோட கேஸில் எடுத்துக்கோங்க. இப்போ பேட்டரி வந்து எனக்கு வந்து 1 கிலோவாட்டுக்கு, இப்போ எங்கள் பேட்டரி பாருங்கள் 19.9 கிலோவாட்டுன்னு போட்டிருக்கு இல்லைங்களா. இந்த 1 கிலோவாட்டுக்கு எனக்கு வந்து 15 மான் கொடுத்தாங்க. அதாவது 1,50,000 வந்து கொடுத்தாங்க போன வருஷம். அது வந்து 2025 மார்ச்சோட முடிஞ்சிடும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2026 இருக்கும். 2026 உங்களுக்கு வந்து 15 கிலோவாட்லேருந்து 12 கிலோவாட்டாக உங்களுக்கு வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து 12, அதாவது 1,20,000 கொடுப்பாங்க. இப்போ இந்த மார்ச்சுக்கு அப்புறமா இது கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் வந்து இந்த இதுக்குள்ளே நம்ம பண்ணோம்னா இப்போ இருக்கிற கேஸ் பிரகாரம் நமக்கு அதிகமாக வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு கூல் நெட் இது. அதுக்கு டிஆர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மே 2026 மேலிருந்து உங்களுக்கு ஜூலை வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த டைமிங் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்சிடி வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இந்த டைமுக்குள்ளே நம்ம பண்ணல அப்படின்னா இப்போ இப்போ 5 லட்சம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 பேருக்கு 600 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த லிமிட் வச்சுருப்பாங்க. எல்லோரும் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வந்து உங்களுக்கு இயர்ல ஏரியாவே முடிஞ்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வந்து இந்த சப்சிடி கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். தோசை சீமாஸ்.なので、まず順番としてはなんですけど、このクールネットが3月末までに、予算を取る申し込みをするっていうのが一番最初に来ます。で、その予算を確保した上で、次に5月から始まるこの DR に申し込んでいくっていうのが、最大になるんですけど、ポイントは、このそれぞれの補助金非常に日本語が難しいので、ここを間違ってしまうと補助金自体がもらえなくなったり下がってしまう可能性がありますので、これがどうやってクリアしていくっていうのが一番重要になりますね。わかりました。இப்போ என்னன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இப்போ கூல் நெட்டோட இந்த சப்சிடி அப்படின்றது இந்த டேட்டுக்குள்ளே நம்ம பண்ணிடணும் அப்படின்றது இருக்குது. நம்ம அந்த டேட்டுக்கு மேலே போச்சுன்னா நம்ம கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த டிஆருமே. ஸோ எல்லாத்துக்குமே வந்து டைம் லைன் இருக்குது. அந்த டைம் லைனுக்குள்ளே
ஜாப்பனீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டம். ஸோ அதனால் நம்ம கிளியராக வந்து இதில் நம்மளுக்கு ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாமே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்சிடி வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். தோசோ このクールネットですとか DR の、もの、あと選ばなきゃいけないものに関してはバッテリーもそうなんですけども、日本ではさまざまな太陽光パネルメーカーが、ございますし、バッテリーも日コン以外にもたくさんございますので、一番自分の負担が少なくでさらにいいものはどれなのかっていうのをこう選択していく必要があるんですけど、それも当社の場合は、しっかり説明させていただいて選んでいただくようにしてますので、本当にご相談いただければ嬉しいなと思ってます。かしこまりました。இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு வந்து சொன்னேன் கூல்நெட் ஒன்று இருக்குது. டிஆர் அப்படின்றது உங்களுக்கு ஜப்பான் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. சிட்டி ப்ரிஃபெக்சர் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். இது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஏதோகவாவில் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஏதோகவா வார்டில் இப்போ நான் இருக்கிறது வந்து நீஹோரின்னு இருக்கேன், இச்சினோயேன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய 23 இருக்குது. அதில் அந்த 23க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோகவா ப்ரிஃபெக்சருக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் இருக்குது. புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து டோக்கியோ ஒரு அமௌண்ட் கொடுக்குது, ஏதோகவா ப்ரிஃபெக்சர் ஒரு அமௌண்ட் கொடுக்குது, ஜப்பான் கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் கொடுக்குது. ஸோ 3 விதமான சப்சிடிஸ் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வருது நீங்கள் டோக்கியோவில் இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ நம்மளுக்கு இப்போ ஏதோகவா ப்ரிஃபெக்சரில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ஜப்பான் yen வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதுவும் கிடைக்கும். அதாவது நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சப்சிடி கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ. இப்போ உதாரணத்துக்கு 50 லட்சம் ஜப்பான் yen வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் சோலார் பேனல் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு செலவாகுதுன்னா, அப்போ மேக்ஸிமம் நீங்கள் கையை விட்டு போடுற காசுன்றது எவ்வளோ உங்களால் கம்மி பண்ண முடியும் அப்படின்றது, எவ்வளோ நம்மளுக்கு சப்சிடி வருது அப்படின்றத வச்சு தான். புரியுதுங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 சப்சிடியும் நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து கையை விட்டு போடுற காசு வந்து நம்மளுக்கு கம்மியாகும். இப்போது நகாகவா-சான் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சோலார் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பெரிய கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. இப்போ என் வீட்டில் நான் வந்து போட்டிருக்கிறது மேக்ஷியன் அப்படின்ற ஒரு பேனல் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து சிஐசி அப்படின்னு சொல்லுவாங்க, சோஷு சாங்கியோ, இதுவும் வந்து ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி தான். அதுக்கடுத்தது ஹாம்வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ப்ரியாரிட்டி வைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நான் ரெப்ரசென்ட் பண்ணுறது மேக்ஷியன் வந்து சூப்பராக இருக்கும். அதாவது ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் என்றைக்குமே நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ எனக்கு வந்து ஸ்பெக்கு ஒரு பேனல்னால் எத்தனை வருஷம் இருக்கும், அது எவ்வளோ டியூரபிலிட்டியாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நல்லா தெரியும் எனக்கு. ஸோ அதனால் நான் ஸ்பெக் வைஸ் கம்பேர் பண்ணுவேன். அப்படி பார்க்கும்போது மேக்ஷியன் நம்பர் 1 டாப்பு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோஷி சாங்கியோ, அதுக்கடுத்தது ஹாவா அப்படின்றதுலாம் கீழே வரும் நமக்கு. இது வந்து சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும். இப்போ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சிகான் அப்படின்ற ஒரு பேட்டரி இருக்குது, டாப் கிளாஸ் சைக்கோ அப்படின்வாங்க. இது இருக்கிறதுலேயே டாப் ஹையர் கிரேடு வந்து நம்மளுக்கு நிச்சிகான் பேட்டரி இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா V2H அப்படின்றது என்னென்னா வெஹிக்கிள் டு ஹோம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இப்போ ஏதோ ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுது, அப்போ வந்து உங்கள் கார் வீட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காரில் இருக்கிற பவரை வீட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிற பவரை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த V2H அப்படின்றது நம்மளுக்கு பயன்படும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிமுலேஷன் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த சினாரியோ, உதாரணத்துக்கு ஒரு சினாரியோ வச்சு நம்ம வந்து எவ்வளோ காசு நம்மளுக்கு செலவு ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம்.はいどうぞ。このシナリオAから説明していきましょう。はい。これは一般的な例なんですけども、例えば東京都の自宅に太陽光パネルを 4.8 キロ、1コンのバッテリー 19.9 キロを搭載した場合、クールネットだと太陽光パネルに対して48万円、バッテリーに対して238万円という補助金が出ます。合わせて286万8000円です。でこれだけ使う場合はこれより補助になりますし、あとはその時期が合えば DR っていうのを使っていくと合計336万8000円ぐらいの補助がもらえるので、大体ですけど自己負担は50万以下、いい人でも20万円台になってきてこれらが全部導入できるっていう形になります。இப்போ நம்ம ஊரில் நம்ம சோலார் பேனல் போடுறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப காசு கம்மி, ஓகேங்களா? ஆனால் இதே நம்ம ஜப்பானில் போடுறோம் அப்படின்னும்போது இப்போ நீங்கள் அஷிபா அப்படின்வாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு நீங்கள் வந்து இது சாரம் மாதிரி வந்து அமைக்கணும். ஸோ அதுக்கான செலவு இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து சோலார் பேனலோட காஸ்ட் இருக்குது, பேட்டரியோட காஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களோட ஃபீஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓவரால் காஸ்ட் அப்படின்னு நம்ம வரும். இப்போ நம்ம இந்த சினாரியோ எதுக்கு போட்டிருக்கோம், இந்த ஏ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 4.8 கிலோவாட் உங்களுக்கு வந்து சோலார் பேனல். உங்களோட இந்த சோலார் பேனலோட கெப்பாசிட்டின்றது உங்களுடைய ஏரியா எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து இவ்வளோ போட முடியுமா, எத்தனை சோலார் பேனல், 10 சோலார் பேனலா, 11 சோலார் பேனலா, அப்படின்றது அதை வச்சு தான் வந்து நம்மளுக்கு இப்போ நம்ம ஒரு சினாரியோக்காக போட்டிருக்கோம். இப்போ 4.8 கிலோவாட் நம்ம போடுறோம் சோலார் பேனல். அப்புறம் பேட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 19.9 கிலோவாட்டு உங்களுக்கு வந்து நம்ம பேட்டரி நம்ம வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு எவ்வளோ காசு ரிட்டர்ன் வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இப்போ கூல்நெட் மூலிமா நம்மளுக்கு இந்த சோலார் பேனல் இருக்குது இல்லைங்களா, சோலார் பேனலுக்கு
4,80,000 ஜப்பான் yen வந்து நம்மளுக்கு வந்து சப்சிடி கிடைக்குது. இப்போ பேட்டரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 23,80,000 நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதாவது 19.9 மல்டிப்ளைடு பை 12, அதாவது 1,20,000. நீங்கள் அப்படி கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோலார் பேனலுக்கும் பேட்டரிக்கும் வர சப்சிடி. அதோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 28,68,000 நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிமாண்ட் ரெஸ்பான்ஸ். இந்த டிமாண்ட் ரெஸ்பான்ஸ்ன்றது என்னென்னா நம்மளுக்கு ஜப்பான் கவர்மெண்ட் கொடுக்குற காசு. இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கரெக்டாக இந்த டைமுக்குள்ளே அப்ளை பண்ணோம், நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு 5 லட்சம் ஜப்பான் yen வந்து நம்மளுக்கு திரும்பி வரும். ஸோ அதுக்கடுத்து இப்போ இது மொத்தமாக இது 1 அந்த 2 இது ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 33,68,000 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ விச் மீன்ஸ் நம்ம ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம கையை விட்டு எவ்வளோ போடுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் ஜப்பான் யென்லேருந்து ஒரு 2 லட்சம் ஜப்பான் yen கூட வரலாம். 2 லட்சம் ஜப்பான் யென்லேருந்து ஒரு 4 லட்சம் ஜப்பான் yen அப்படி நம்ம பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி ஒரு 2.5 லட்சம் ரூபாய் நம்ம வந்து கையை விட்டு நம்ம போடும்போது நம்மளுக்கு சோலார் பேனல் நம்ம வீட்டில் வந்து நம்மளால் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்க முடியும். நம்ம டோக்கியோவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இவ்வளோ சப்சிடிஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.どうぞすいません。ですので繰り返しになってしまいますけども、やっぱり補助金の内容をしっかり理解して、その補助金が実際に実用可能っていうところまで、本当に正しくいくことが重要なんですよね。でそのためにやっぱり言葉の壁も越えなきゃいけないですし、こういう仕組みもちゃんと理解した上でこちらもご提案するので、まずは本当にお気軽にご相談いただければ、最大メリットがある提案をしたいと思ってますので。இப்போ என்ன சொன்னான்னா இவரோட கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மருனோ இஏ அப்படின்றது இவரோட கம்பெனியோட பேர். இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாகாகாவா அப்படின்றது இவரோட பேர். ஸோ இவர்கிட்ட நீங்கள் வந்து இப்போ என்கொயரி பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து இவரோட காண்டாக்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த 3 விதமான சப்சிடிஸ் இருக்குது. இப்போ இது சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நீங்கள் ஏதோகாவில் இருக்கீங்கன்னா இதுவும் வரும். ஸோ இந்த 3 சப்சிடியும் நம்மளுக்கு சேர்ந்து இது ஒரு பெரிய அமௌண்ட்டு. ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் டோக்கியோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமே வந்து நடக்குது. என்னென்னா அவங்க வந்து என்ன ஒரு பேனல் வாங்க இதில் இப்போ நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் நல்ல பேனல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க என் கம்பெனி வந்து இதை விட இன்னும் ரொம்ப கம்மியாக தரோம், நாங்கள் வந்து 0 yen பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொபோசல் வந்து கொடுப்பாங்க. அது உண்மையிலேயே வந்து அவங்க 0 yen பண்ண முடியுமா? ஏன்னா நிறைய கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்தில் தவறான தகவல்களை கொடுத்து இந்த கூல்நெட்டில் வந்து அப்ளை பண்ணி கவர்மெண்ட்டில் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த விஷயங்களை இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வாங்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இவர்கிட்ட நீங்கள் என்கொயரி என்ன பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கிளியரான தகவல்கள் வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஏன்னா புரிதல் இல்லை அப்படின்னா இவர் வந்து என்னையும் உங்களையும் சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி அதன் மூலியமாக உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு சொல்ல வர விஷயங்கள் உங்களுக்கு புரியலன்னா அதை நான் இடையில பூந்து நான் உங்களுக்கு விளக்குவேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு தகவல் இருக்கும். ஸோ நீங்கள் டோக்கியோவில் இருக்கிற ஆட்கள் நல்லா இந்த சோலார் பேனலோட சப்சிடியை பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோலேருந்து இன்றைக்கி நான் வந்து ஹொக்காய்டோ வரைக்கும் வந்திருக்கேன் திரு நாகாகாவா அவரை பார்க்கறதுக்காக. தோசோ உங்கள்கிட்டமோ தோசோ அரிகத்தோ. ஸோ அவர்கிட்ட நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அவரோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அனைவருக்கும் நன்றி. அரிகத்தோ கோசாயிமாஸ்.